இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதை தாண்டி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா மரணத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறதுனால. நான் விழுந்து எழும்புனவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தலைமுறை சேற்றில் இருக்கிறது. எலியா இன்னும் சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறான். இறங்கி போ. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. என் லைஃப்ல சூறை செடி இருக்க கூடாது. இழந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும் அந்த பாரதீசையும் தேவ பிள்ளைக்கு திரும்ப தரதான் மேல சால்வையை போட்டிருக்கிறான். அதை வச்சுதான் ஜெபம் பண்ண வச்சாரு. என்ன தெரியுமா? இனி எலிசாவே நினைச்சாலும் போக முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். Thank you Jesus. Hallelujah. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவை கண்டு கீழம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவை கண்டு கீழம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். சேவை கண்டு கீழம்புகிறதே, தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. ஆமே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையோ மீட்டிடவே, இணைத்திடவே. சேனையா எழும்ப போதுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவை கண்டு கீழம்புகிறதே. தேவசேனை ஒன்று. ஆமே. பராக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவை கண்டு கீழம்புகிறதே. தேவசேனை ஒன்று. ஆமே. ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டாரில்லையே. இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும். பாடுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டாரில்லையே. இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும். இழக்க
கொல்லவும் நொறுக்கவும் ஆயத்தம் என்றே முழங்கிடுமே கூட்டமாக இன்றே தீவிரம் காட்டினரே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. ஆமென். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே. யவன ஜனம் வெளிப்படுதே. ஆமென். யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று. ஆமென். ஆமென். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. ஆமென். வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியுமே மேல் நோக்கி காத்திருக்க. வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க. உன்னத பலத்தினால் நிறைந்த சேனை எழும்பிடுதே முழங்கிடுமே வெற்றியை கூறி மகிழ்ந்திடுமே. தேவசேனை ஒன்று எழும்பும். ஆமென். glory. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரம நாட்கள் இதுவே. யவன ஜனம் வெளிப்படுதே. பராக்கிரம நாட்கள் இதுவே. யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று உந்தன் சேவைக்கென்று அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 110வது சங்கீதத்தின் 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. சில வாரங்களாக ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். எலியாக்கள் உருவாக்கப்படும் போது ஆமென் அவருக்கு ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். எலிசாக்கள் பிறப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டித்தது நீங்க லூக்கா சுவிசேஷத்துல ஆமென் இயேசுவின் வம்ச வரலாறு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமத்தில் நீங்க மத்தேயுவில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து தொடங்கும். ஆமென். லூக்கா 3ல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்து எழுதியிருப்பாங்க. எங்கிருந்து வரும் தெரியுமா? ஜீசஸ் இருந்து அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கும். வந்து எங்க போய் முடியும் தெரியுமா? எங்க போய் முடியும் தெரியுமா? தேவன்கிட்ட போய் முடியும். ஹல்லேலூயா. ஜீசஸ் இருந்து யார் லைஃப் ஓபன் ஆகுதோ அவங்க லைஃப் கரெக்டா எங்க தான் போய் முடியும் தெரியுமா? ஆமென். அந்த 3:38 வாசிங்க. லூக்கா 3:38. ஏனோக் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம்
தேவனால் உண்டானவன். அது சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆமென். தேவகுமாரன், தேவகுமாரன், சன் ஆஃப் காட். ஆங்கிலத்தில் எல்லா மொழிபெயர்ப்பிலும் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஏதாவது 1-2 இருந்தா ஓகே, ஏதாவது 1 இருந்தா நம்ம ரொம்ப தொடமாட்டோம். மேக்சிமம் எல்லா மொழிபெயர்ப்புலையும் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். அப்போ தேவன் மனிதனை படைத்ததே பாருங்க, அவருடைய மகன், அவருடைய மகன். அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார்னா என்ன இல்லை? மாம்சம் இல்லை. மனிதனை தேவன் எப்படி படைக்கிறார்? மண் எடுத்து படைக்கிறார். அவன் என்ன சாயல்ல படைக்கிறார்? தேவ சாயல்ல படைக்கிறார். அதனாலதான் அவனை சுத்தி மகிமை கவர் பண்ணி இருந்ததுனால என்ன தெரியல தெரியுமா? ஏன் நிர்வாணம் தெரியல? மாம்சம் வெளிப்படல. ஆமென். இந்த பிரசனத்தில் நிறைந்திருக்கிறவன்ட்ட மாம்சம் வெளிப்படாது. அவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். ஆனா அவன் பாவத்தில் விழுந்துட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் நடுவே ஒரு பெரிய கேப் வந்துட்டு, அதன் பிறகு மனுக்குள்ள அடிமைத்தனத்திலிருந்து எழும்பவே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்தாங்க, அவங்க நின்னாங்க, அடுத்த தலைமுறை எழுப்புறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பிதாவாகிய தேவன் அப்படியே குமாரனிடத்தில் திரும்பி, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறான். சங்கீதம் 2, சங்கீதம் 2 அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 2:7. கர்த்தர் என்னை நோக்கி தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை, தீர்மானத்தின் விவரம். ஆமென். டெசிஷன் ரைட். நான் டீட்டெயிலா சொல்றேன். ஆமென். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பொதுவாகவே ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஏற்கனவே யார்தான்? குமாரன் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் ஏற்கனவே, அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் இருக்கும். அவர் வந்தார், பார்த்தாரு, அவர் தம்முடைய ராஜ்யத்தை, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருக்கு அன்பு காட்டணும். அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை உண்மையிலே. ஹல்லேலூயா. அன்பு காட்ட, ஏன்னா பரலோகத்தில் ஃபுல்லா வேலைக்காரங்க தான், பணிவிடை ஆவிகள் தான் இருக்கிறாங்க. ஆமே. கேப்ரியலை போய் கொஞ்ச முடியுமா? பைபிள் எங்கேயாவது இருக்கா தூதர்களை கொஞ்சே? ஆமே. நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படி எந்த தூதனையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இல்ல. ஒரு தூதன் விழுந்தா அவன் லைஃப் முடிஞ்சு. ஆனா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கிவிட காரணம் என்ன தெரியுமா? லவ், லவ், லவ். நான் விழுந்து எழும்பினவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எனக்கு இன்னொரு 10 கை இருந்தா சேர்த்து சொல்லுவேன். ஏன் நான் பிள்ளை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் அப்படி வந்து கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பீதுவே, தள்ளாமலே ஜீசஸ் தாங்கின அன்பீதுவே, என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறா. ஆமென்.
அப்போ கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கப்பட்ட எல்லாரும் யாரு தெரியுமா? தேவனுடைய மகன். ஆதாம் யாரு? தேவனுடைய மகன், தேவனின் குமாரன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? புது நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. எப்போ ஆதாம உருவாக்குனாரோ நெக்ஸ்ட் டே லீவ் போட்டாரு. என்ன பிரதர் 2 நாள் லீவ் போடுறீங்க? ஊர்ல இருந்து அவங்க வராங்க. எவங்க? யாரோ வராங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கப்பானவங்க வந்தாங்க, லீவ் 2 நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நெக்ஸ்ட் டே லீவ் போட்டார். லீவ் போட்டு ஃபுல்லா ஆதாம் கூடவே இருக்கிறார். இதுதான் அவருடைய ஏக்கம். இப்படி ஒரு யவன ஜனம் பிறப்பிக்கப்படணும். ஆமென். கர்த்தர் சபைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை தரார் அப்படின்னா, ஆமென், நான் நம்புகிறேன் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு கூட்டத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? அது நானா இருக்கணும், அது ஏன் சந்ததியா இருக்கணும். அப்படி விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சபைக்குன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். சிலருக்கு நீங்க ஸ்பீடா போங்க, மெதுவா போங்க, நாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து பூஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவின் அந்த வெகு தூர பிரயாணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரியமாய்தான் இருக்கும். என்ன காரியமாயிருக்கும்? 15 முதல் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபேல் மே கொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க, என் ஸ்தானத்திலே. ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எனக்கு எல்லா இடத்துலையும் ஜீசஸை அப்படி பார்த்து ஆவியானவர் காட்டி தரதுனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு இந்த பூமியில இறங்கி தேடி வந்து நம்மளை தெரிந்தெடுத்தது எந்த ஸ்தானத்துல தெரியுமா? அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன வேணும். அவன் அந்த 24 மூப்பர்ல ஒரு ஆள் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அதுல அப்படியா சொல்லுவார், என்னோடு கூட மா பாவியா மண்ணான நான் எம்மாத்திரமையா ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவதூதரிலும் என்னை மாற்றின தேவதூதரிலோ ஆமென். சாத்தானுடைய சாத்தான் பண்ண தப்புன்னு, சாத்தான் பண்ண என்ன தப்பு பண்ணி கீழே விழுந்தான் தெரியுமா? அந்த சேர்ல இருக்க ஆசைப்பட்டான். சுத்தி வளைச்சு பார்த்தா அதானே, அந்த சேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டான்.
ஆசைப்பட்டவனை கீழே தள்ளி என்ன வாழ்க்கைன்னு கீழே கிடந்தவனை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட. இது இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆமே ஆமே. உலக அன்பெல்லாம் புளிச்சு போகும், இந்த அன்பு இன்னும் புரியாது. ஹல்லேலூயா. எனக்கு செய்தி மாறுமோன்னு டவுட்டா இருக்கு, அதெல்லாம் நான் உள்ள வந்துடுறேன். ஆமே. இது 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 கிரகிக்கவே முடியல. அதனால தான் இப்போ பைபிள் எடுத்து ஆண்டவர் இந்த வேர்டு ஓப்பன் ஆகும்போது அது இது புதுசாகவே இருக்கு, புரியவே. அந்த லவ் என்ன ஒருத்தன் சாத்தான் விபச்சாரம் பண்ணானா, சாத்தான் லவ்வும் லூசிஃபர் விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, இல்லை ஆராதனை முடிச்சுட்டு உட்காரும் போது யாருக்கு சேர் இழுத்தானா, இல்லை ஆராதனையில தூங்கினானா, என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ண. அந்த சேர்ல கொஞ்சம் உட்காரணும், ஒரே ஓடு அப்படின்னாரு. இது சேற்றில் நின்றேன். ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ படித்தறிய கூடாது, ருசித்தறிய. அது சேர். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு. அந்த எபேசியர் 2:7 போடுங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். எபேசியர், நீங்க எபிரேயர் ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? கம்ப்யூட்டர்னு ஓடவே மாட்டேங்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே, உன்னதங்களிலே அவரோடு கூட, அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு, நம்ம பாக்கியவான்கள், நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட்டு பாட்டாதான் பாட வருது, ஆனால் கிளாக்கு ஓடுது. என்ன பண்ண? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எலியாகிட்ட சொல்றார், உன் ஸ்தானத்தில் நீ யார் அபிஷேகம் பண்ணணுமா? எலிசாவை. இப்பொழுது எலியா புறப்பட்டு செல்லுகிறான். இன்னைக்கு உள்ள செய்தியை ஒரு தலைப்பு வைக்கணும்னா, எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய எவ்வன ஜனம். வேதம் முழுவதும் நிறைய இருக்கு, ஆனாலும் எளிதில் மனதில் நிற்பதற்காக இந்த எலிசா லைஃப்பை வச்சு ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நாம அப்படி எழும்பணும், அடுத்த தலைமுறை அப்படி எழும்பணும். இதில் வாலிபர்கள் கேட்குறீங்க, ஆமென், பெரியவங்க கேட்குறீங்க, ஊழியர்களும் கேட்கிறீர்கள். ஆமென். நான் இப்படி எழும்பணும். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை அல்லது நம்மை பார்த்து வளர்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், நம் கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்க இப்படி எழும்பணும் ஒரு எவ்வன ஜனமாய். ஆமே. விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் அந்த பனிக்கு சமானமாய், ஆமேன், ஒரு எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும், உமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா. எனக்கு பிறக்கும் இல்ல, ஹல்லேலூயா, உமக்கு பிறக்கும். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளைய தந்தாருல்ல, அவருக்கென்று தேவன் என் கையில ஒரு பிள்ளைய தந்தார். நம்ம இந்த பிரதிஷ்டையோட முடிச்சிருவோம் இந்த டீலிங் எல்லாம். ஆமென். இல்ல, உமக்கு பிறகும். பலி பீடத்துல ஈசாக்கை போல எந்த பிள்ளை வைக்கப்படுதோ அந்த பிள்ளைக்கு ஃபியூச்சர் கேரண்டி. ஆமென். இது நம்மளை வச்சுட்டு நான் இப்படி போயிட்டேன், நீயாவது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம நான் எழும்பணும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருமே யாருதான்? எங்க அப்பா இருக்காங்களே, எங்க அப்பா ஆண்டவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா ஒருத்தங்களை அப்பான்னு கூப்பிட்டா நான் யாருன்னு தான் கூப்பிடணும் அவங்கள. நானும் அப்பான்னு தான் கூப்பிடுறேன். ஆமே. என் பிள்ளையும் இப்படிதான் கூப்பிடுது, அப்பான்னு தான் கூப்பிடுது. ஆமே. அப்ப நம்ம எல்லாம் யாரு? பிள்ளைங்க. ஹல்லேலூயா. குழந்தை 100 வயதானவனும் எப்படிதான் என்னப்படுவானா?
வாலிபன். ஆமென். இப்ப பாருங்க, இந்த எலியா பர்வதத்திலிருந்து அப்படி இறங்கி வரார். இறங்கி வந்து 19வது வசனத்துல அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டு உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலிசா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல 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 நேற்று ஆவியானவர் அப்படி அப்படி இருதயத்தில் ஒரு அப்படி தட்டி எழுப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் இங்கே நான் டச் பண்ணிட்டு அடுத்து போகிறேன். இது எல்லாரும் கவனிக்கணும். விசேஷமாய் முதியோர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மஸ்டாக கவனிக்கணும். இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். இதே எலியா இந்த சால்வையை வைத்து செய்த ஒரு காரியம் உண்டு. 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று இந்த வேர்டு தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன எனக்கு இந்த அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு இருந்தேன்னா, என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண அந்த கல்ற தோட்டத்தில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த பெட்டி மூடும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, அந்த துணி எடுத்து முகத்தை மூடு அப்படின்னாங்க. அப்போ நான் தான் வந்து கடைசியாக வந்து எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அப்படி மூடுறேன். ஆனால் நேற்று இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்போது சொன்ன வார்த்தை, உங்கள் அப்பா முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி அந்த சால்வையை நான் ஓ மேலே போட்டேன் அப்படின்னார். ஒரு நாள் வரும் நமக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்து, எலியாவே முகம் மூடுறதுக்கு டைம் வரட்டும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண ஒரு தலைமுறை சேற்றில் இருக்கிறது. எலியா இன்னும் சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறான். இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒரு எவ்வளவு ஜனம் எழும்புது, நம்ம கண் அது பார்க்காம கண்ணு மூடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த எவ்வளவு ஜனம் யார்? நீங்க உங்க தலைமுறையை பாருங்க. என்னை கேட்கிற வாலிபர்களே, என்னை கேட்கிற ஊழியர்களே, நீங்க உங்களை பாருங்க. ஒவ்வொருவரும் அப்படிதான் பார்க்கணும். எழும்பணும். ஆண்டவரே, ஆண்டவர், இதுவரை நம்ம யாருக்காக எப்படியோ வாழ்ந்து 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 கடைசியில் சர்டிஃபிகேட் என்ன, இவன் ஏமாத்துறவன், நன்றி இல்லாதவன், இப்படி என்னெல்லாமோ கேட்டிருப்பீங்கல்ல, கேட்டிருப்போம்ல. ஆமே. ஆனால் ஆண்டவருடைய ஸ்டைலே வேறங்க. என்னைக்கோ லவ் பண்ணியிருப்போம் நம்ம. அவர் சொல்வார், உன் இளவயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நமக்கே டவுட் இருக்கும், என்னைக்கு நான் பக்தியா இருந்தேன். ஆமாம், என்னைக்குப்பா இந்த விவிஎஸ்ல அந்த ஹைலைட்ஸில் பிள்ளைங்கள்லாம் இருந்து அழுதாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க வளர்ந்த போகிற இப்படி அழுதோமானே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் என் பிள்ளை அன்னைக்கு இருந்து கண்ணீர் விட்டாப்பா. என்னைக்குப்பா விவிஎஸ்? நான் என்னைக்குப்பா விவிஎஸ் போனேன்? ஏன்னா நமக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியுமா? நல்லதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 hour இங்கே பிரசங்கம் நடக்கட்டும், அது மறந்துடும். பக்கத்துலேருந்து ஒருத்தங்க சும்மா என் பக்கத்தில் வந்து இருக்கதை பாரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு காலத்துக்கும் மறக்காது. அப்படி ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு உண்டு. நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது. ஆமாம். அப்போ எலியாவே நீ மூடுறதெல்லாம் ரைட்டு, இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென், நம்ம அதாவது என்னோட முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துட்டுன்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வேர் அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். நமக்கு நீதிமானாலே டிஃபால்ட்டாக ஒரு 10 வார்த்தைகளை வச்சிருப்போம். ஆமாம். நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் என்ன செய்தது?
துளிர்த்தது. அப்போ தேவன் பல என்னைக்கோ நம்ம முகத்தை மூட வேண்டியது கர்த்தர் மூட விடாம ஓட விட்டுறார். ஆமே, மூடப்பட வேண்டியவன என்ன செய்ய வச்சிருக்கிறார்? ஓட வச்சிருக்கிறார். எதற்கு? ஒரு எவ்வன ஜனம் பிறக்கிறதை காண பண்ணும்படியாக. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? ஆமேன். ஒன்று பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவருடைய எவ்வன ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற, எல்லாம் தெரிந்த வேத பகுதி. ஆனாலும் சில காரியத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இங்க பாருங்க, எலியா எலிசாவை பார்த்ததும் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படி போட்டதுமே ஆமேன், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? இங்க கவனிக்கணும். ஆமேன். சால்வையை போட்டுட்டு எலியா வந்து இப்படி சால்வையை போட்டாரு, போட்டது இப்படி போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான். எலிசா இப்படி மாடு 12வது ஏர்போர்ட் உழுதுட்டு இருக்கிறான். வந்தாரு, சால்வையை போட்டாரு, போயிட்டு இருக்கும்போது இத மாடுகளை விட்டு நேரம் ஓடி போறார். ஓடி போய் இப்படி நிக்கிறார். ஒரே கொஞ்சம் வெயிட் பண்ண. அதுக்கு அர்த்தம் என்ன? சால்வையை போட்டாச்சு, இனி நீ வந்துதான் ஆகணும். சால்வையை போட்டதுக்கு அப்புறம் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8-9 நினைக்கிறேன். இவ்விதமாய் நீ, நான் உன் அருகே கடந்து வந்த போது 8 உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை இவ்விதமாய். அதே போலதான் நம்ம மேல சால்வை விழுந்திருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாயா இடம் தருவாயா அப்படிலாம் கிடையாது. சால்வையை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். எலிசா பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மாடு விட்டுட்டு ஓடி போய் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். அது ஒரு ஃபேர்வெல் கிஸ். நகோமி பெத்லகேமுக்கு போகும்போது ஓர்பால் என்ன பண்ணாளா? அப்படி யாராவது கிஸ் பண்ண வராங்கனால புரிஞ்சுக்கோங்க, அத்து விட போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். நான் எங்க அப்பா அம்மாவை முத்தம் செய்து விட்டு வரேன். வேற ஏதாவது சொன்னானா எலிசா? நான் போய் அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம் வெட்டி இப்படி ஏதாவது சொன்னானா? ஒண்ணு. இது அவனுடைய தீர்மானமே கிடையாது. நான் வரேன் அப்படிதான் சொன்னான். அப்பொழுது எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஓகே சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படி போயிட்டே இருக்கிறார். போக 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 எலியா செஞ்சதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓட 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 அந்த ஏற அப்படி உடைக்கிறான். அந்த மாடை பிடிச்சு அடிக்கிறான். இதெல்லாம் அவனுடைய பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் செஞ்சதை நினைக்கணும். அவர் செய்ததை நினைக்க 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 உன் மேல சால்வை போட்ட அந்த இதை மட்டும் நினைக்க கூடாது. அந்த பர்வதத்திலிருந்து அந்த எலி அப்படியே இறங்கி நான் இருக்கும் இடம் மட்டும். ஆமே, நான் எங்கே இருந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன் என்னே. எலியா இப்படி இந்த அதாவது அவனுடைய பாஸ்ட் லைஃப், ஆமே, அவனுடைய கடந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாரேன்னு அவன் சொல்லல. எங்க அப்பா அம்மாவனை கிஸ் பண்ணிட்டு வாரேன் அப்படிதான் சொன்னான். ஆனா அவன் போகும்போது
ஆமென். எலியா அப்படியே ஒரு வேர்டு அப்படி தூக்கி போட்டார். நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோன்னு சொன்னதும் அவன் மனசு என்ன காரியம் உறுதியா தீர்மானிக்க ஆரம்பித்தது தெரியுமா? இனி பாஸ்ட் லைஃப், அதாவது இந்த வேர்டை ஆவியானவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தை, அதை வச்சுதான் ஜெபம் பண்ண வச்சாரு. என்ன தெரியுமா? இனி எலிசாவே நினைச்சாலும் போக முடியாது. இப்படி ஒரு ஷட்டர் போடணும். பேதுரு அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு வந்தான். எதுக்கு தெரியுமா? ஒரு வேளை விட்டா திரும்பி போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? ஆமே. அந்த வலையை தொட்டு 3 வருஷம் ஆச்சு. அதனால அது இப்போ கிளியர் ரேஞ்சில் இருக்கு. ஆனாலும் 153 பெரிய மீன்களை பிடித்தும் வலை என்ன செய்யவில்லையா? கிளியவில்லையா? அது கிழிஞ்சு, ஏன்னா அதை தொட்டு. ஆமே ஆமே. ஆனா எலிசா அப்படி இல்லை. இப்படி ஒரு சந்ததி, அதாவது இவனால இனி பின்வாங்க முடியாது, இவனால இனி பின்மாற்றத்தை போக முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. என் லைஃப்ல சூறை செடி இருக்க கூடாது. இதுதான் எவ்வளவு ஜனம், இதுதான் எவ்வளவு ஜனம். ஆமே. நம்ம நிறைய சூறை செடியை பார்த்துட்டோம். தலைமுறைக்கு சால்வையை தான் கொடுத்துட்டு போனோம். ஆமென். சந்ததிக்கு எதை கொடுத்துட்டு போக கூடாது? சூறை செடி. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. ஆனா நம்ம சால்வையை கொடுக்க மாட்டோம். சால்வையை நம்மளுக்கே மூடி கழுத்தை கட்டி, சிலர் போனாலும் கொண்டுதான் போவாங்க. அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு துக்க வீட்டில் பார்க்க போகும்போது அவசரம் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க மனைவி. என்ன இந்த மனுஷன் போகும்போது இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எங்க வச்சேன்னா அது சொல்லிட்டு இவர் நீ கொண்டு போனாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டு. அது எனக்கே தான், யாருக்கும் கிடைக்கக்கூடாது, யாருக்கும் போகக்கூடாது. அவன் இல்லை சூறை செடி எலிசா லைஃப்ல கிடையாது. ஏன்னா அவன் பாஸ்ட் லைஃபுக்கு நிரந்தரமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சான். இதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார். ஆமென். இதுவரை எனக்கு எது லாபமா இருந்ததோ நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஹalleluya, நான் அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். நிரந்தரமா இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலை அல்ல எவ்வன ஜனம். பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறவன். ஆமே. நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம எடுக்கிற தீர்மானம் எல்லாம் இப்படிதான். அதனாலதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல எடுப்போம் பாருங்க தீர்மானம். அடுத்து எப்போ எடுப்போம் தெரியுமா? குட் ஃப்ரைடேக்கு. அடுத்து எப்போ எடுப்போம்னா நமக்கு பர்த்டே வரும். அடுத்து எப்போ எடுப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது சிக்காவாங்க. இப்போ 12th பிள்ளைங்களாம் ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தீர்மானம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி தீர்மானம் எடுப்போம். அப்படி தான் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு ஒரு பாஸ்டர் ஒரு வாலிபனை கூப்பிட்டு, தம்பி இந்த வருஷம் தீர்மானம் எடுத்தியா? ஆமாம் பாஸ்டர். என்ன தீர்மானம்? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை. ஏன்னா நம்ம எடுக்கிறோம் தீர்மானம். ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கும், சிலருக்கு ஒரு 15 நாள் தாக்கு பிடிக்கும், ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு இங்கே தான் பிரச்சனையே வருது. ஆமே ஆமே. இங்கே இனி இந்த எலியா. அப்போ நான் எடுக்கிற தீர்மானம் என் லைஃப்ல உறுதியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நினைவில். அப்போ நான் எப்படி நம்புறேன்? ஆமென். எலியாவை விட்டு இப்படி போகும்போது அப்பா அம்மாக்கு கிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் போறாரு. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படி நினைச்சுதான் ஓடி எலியா கிட்ட வந்தாரு. இப்படி எதுவுமே சொல்லாம நம்ம போறோமே, அது தப்பாச்சு, அது கனவீனப்படுத்துற மாதிரி ஆச்சு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டுல வரணும். இப்படி வந்தான். வந்துட்டு இப்போ நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இவன் நேரம் வரும்போது இப்படி சொல்ல வரும். அவன் லைஃப்ல, எலிசா லைஃப்ல
எலிசாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். ஆனால் இந்த அன்பை கம்பேர் பண்ணும்போது இது அடிபட்டுட்டு. அவன் எலிசாவை விட்டு எலியா அப்படி போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவன் வாழ்க்கையில் நடந்தது. அதாவது எலியாவுக்கும் அவனை தேடி வந்து அந்த சால்வையை போட்டது பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது மலையிலேருந்து இறங்கி வராரு, நேரா வந்து சால்வையை போட்டாச்சு, இவ்வளவுதான். ஆனா நமக்கு எலிசாவை வந்து எலியாவைய வச்சு சால்வை போட வச்சாரு. நமக்கு யாருங்க வந்தா? தூதனை கூட அனுப்பாம ஆமா தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ தந்து விட்டோ அன்பின் கரங்களில் ஓயேற்று என்றும் ஹalleluya. அவன் நினைக்க கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய பழைய வாழ்க்கை தெரியுது பாருங்க. அதையெல்லாம் உடைக்கிறான், அதையெல்லாம் அழிக்கிறான். வேண்டாம், நாளைக்கு நான் மனம் ஒருவேளை மனம் மாறி வந்தாலும் உனக்கு இங்க ஒண்ணும் இல்லை, போ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆமென் ஆமென். இனி அந்த பழைய பலவர்ண அங்கிய யோசேப்புக்கு போட முடியாது. ஏன்? கிழிச்சாச்சு. ஆமென். இந்த வார்த்தை வரும்போது என் இருதயம் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர், நானே நினைச்சாலும் எனக்கு இனி அங்க அந்த பழைய அந்த பழைய எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹalleluya. அப்போ அந்த நினைவுல அந்த தேவ அன்பின் தாக்கம் பவுல் சொல்வார், என்ன நெருக்கி ஏவுது அப்படிங்கிறார். அந்த நெருக்கம் வேணும். இந்த நெருக்கம் குறைகிறதுனால தான் உலக நெருக்கங்கள் வந்து அழுத்துகிறது. ஆமா, ஃபாதர் ஒரு பாடல் அழகான ஒரு அது என்ன ஒரு சுவிசேஷ பாரம், வேற ஒரு பாரம் எனக்கு வேண்டாம். என்ன ஒரு வேர்டு, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப யோசிக்க வைத்த. சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாறணும், சுவிசேஷ பாரம் ஒன்றே. இப்ப வேற பாரம் வர்றதுனால அவர் செஞ்சதெல்லாம் மறக்கிறோம். இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் நிறைய கவலைகளை உள்ள போட்டு கர்த்தர் செய்ததை வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிரியைகளை அவர்கள் எப்படி மறந்தார்களாம்? சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வந்து நமக்கு செய்தது அது நினைக்க வேண்டான்னு வைக்கிறதில்ல, பெர்மனண்டா. இனி வேண்டாம், பெர்மனண்டா வேண்டாம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம். இப்படி நம்ம லைஃப்ல நிறைய டெசிஷன் எடுத்தோம். ஆமென். ஆண்டவரே, அதாவது உழுதுட்டு இருக்கிறான்னா அவன் சேற்றில் தானே நிற்கிறான். ஆமென். நம்ம உடம்பு ஃபுல்லா சேரு. கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்தவனுடைய சால்வை அதை தூக்கி அப்படி போடணும்னா, ஹalleluya, ஒரு யவன ஜனம் பிறக்கணும். ஆண்டவர் செஞ்சதை நினைக்கணும். நினைக்க இமேஜர் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. இந்த கோரஸ் தெரிஞ்சா பாடுவீங்களா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும்
சுராஜா நன்மை ஒன்றும் பின்னையும் நேசித்து என்னே சுனாதா என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே என் ஜீவன் ஆனாலும் இரண்டாவதாக நேரம் போகிறது. ஆமே, நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவன். ஆமே, நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய அடிமைத்தனம் இருக்கிறது. ஆமா, அதிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். திடீர்னு பார்த்து திரும்ப போயிடுவாங்க. இந்த வெளியே வந்துட்டு திரும்ப போவாங்க தெரியுமா? வேதம் அது பயங்கரமா நமக்கு வான் பண்ணுது. அவனுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை ரொம்ப மோசமாயிருமா. ஏன்னா முன்னாடி ஒரு பேய் இருக்குன்னா இப்ப எத்தனை இருக்கா? 7. இதுதான் நம்ம விட்ட ஒரு காரியத்தை நம்ம திரும்ப கை வைக்கிறோம்னாலே அவன் தீமைக்கு பின்னாடி யாரு தான் இருக்கிறா? பிசாசு தான் இருக்கு. அது ஒரு ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட். அதனால தான் ஒவ்வொரு தீமையான காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் உண்டு. அதனால தான் யோவானும் யாக்கோபும் சொல்லுவாங்க, ஆண்டவரே எலியா அக்கினி இறக்குனது மாதிரி அக்கினி இறக்குன்னு சொல்லும்போது அவர்களை அதட்டு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம ஒரு தீமையை யோசிக்கிறோம்னாலே என்ன ஆவி தான் இருக்கு. அந்நிய பாஷை பேசினாலும் சொல்றேன், ஒரு தீமை ஒரு ஆளுக்கு தீமையை நினைக்கிறோம் அப்படின்னாலே நமக்குள்ள வேற ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 1.5 ஆமேன் வருது. ஆமே ஆமே. பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னாலே வேற ஸ்பிரிட், வேற ஆவின்னு சொல்லுங்க. அந்த தீமை வேற ஆவி. ஆமே, அன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டார், மன்னிச்சிட்டேனா, ஆனாலும் வேற ஆவி. இப்படி ஆனாலும் சொல்றதுக்குள்ள 7 வந்துடும். இதுக்கு நீங்க என்ன மன்னிக்காமலே இருக்கலாம். அப்போ 1 தான் இருக்கு. 1 பெருசா 7 பெருசா? 7னாலே மொத்தமா வந்துட்டுன்னு அர்த்தம். அது ஆமே. ஹல்லேலூயா. இவன் பாருங்க, உறுதியான தீர்மானம். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. ஆண்டவர் நானே நினைச்சாலும், அதனாலதான் அவர் எது வழியா நடத்துறார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தின் வழியா. வேற எந்த ட்ராக்ல போனாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கர்த்தர் போறதுக்காக இவங்களுக்கு டோரை ஓபன் பண்றார். ஆமா, சிவந்த சமுத்திரம் 2ஆக ஓபன் ஆகுது. இவங்க ஏறினதும் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பார்வோன் சேனை அழிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு அது ஏன்னா அங்க போனோம். அங்க எகிப்துல இருக்கும்போது சொன்னாங்களே, எகிப்துக்கு போனாங்களா? முடியாது. ஆனா ஃபுல்லா எகிப்து தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். இதுதான் ஞானஸ்நானம். சிவந்த சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கானானுக்கு போக டோர் ஓபன் ஆகுது. திருப்பியும் எகிப்துக்கு போகாம இருக்கிறதுக்கு டோர் என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகுது. இதுதான் பேப்டிசம். இதுதான் ஞானஸ்நானங்கிறது. நம்ம சர்ச்சில் மெம்பர் ஆகிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு எங்க ஷட்டர் போடணும்னு தெரியும். அதனாலதான் பெலிஸ்தேர் தேசம் வழியாக செல்வது சமீபமா இருந்தாலும் யுத்தத்தை கண்டால் மனமடைவாகி திருப்பி எங்க தான் போவான்? அதாவது மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு தெரியும். ஆண்டவர் இப்படி ஒரு ஷட்டர் போடணும். இதுதான் பிரேயரா இருக்கணும். நீங்க ஒரு எவ்வளவு ஜனமா எழும்பணும்னா ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவார், வேண்டாம், அதை விட்டுரு, அதை அழிச்சிரு, அதை கிழிச்சிரு அப்படின்பார். கொலோசியர் 3 இருக்கும், அந்தந்த கிரியைகளை என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்க. அதுக்கு வேற இருக்கக்கூடாது. பிரமாணம் கொடுக்கும் போது நிறைய காரியங்கள்ல இந்த கல்லறிய சொல்லுவார்ல, நமக்கு சங்கடமா இருக்கும்ல, ஆகான் குடும்பத்தையே கல்லறிகிறதெல்லாம். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் பூமி அந்த அளவுக்கு கரப்ட் ஆகி அந்த அளவுக்கு தீமையில நிறைந்திருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது அங்க எல்லாரையும் வெட்டி போடு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் நீதியை சரி கட்டுகிறார். நீதியை சரி கட்டிட்டு சொல்லுவாரு, இங்க பாரு, அதை நீ ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டதுனால அவங்களுக்கு அங்க வாழ முடியாம ஒன்ன நாங்க கொண்டு போயிட்டேன்.
நீயும் அவங்க செஞ்சது மாதிரி செஞ்சிருவேனா உன்னையும் அந்த தேசம் என்ன செய்யும்? வாந்தி பண்ணி போட்டுரும். அதனால அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். சுத்திகரித்து 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 அவர் காட்டித்தரார். இந்த காரியம் இருக்கக்கூடாது, அது வேரோடையே இருக்கக்கூடாது. இப்படி அவர் கொண்டு வருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் ஆண்டவர். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நமக்கு மேல ஏன் கல்லு விழலைன்னா சால்வை விழுந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முந்தின ஆதாமால அந்த பிள்ளைங்கிற அடையாளம் போச்சு, அதிகாரம் போச்சு. என்ன அதிகாரம்? சிங்கம் இங்க வா அப்படின்னா சிங்கம் வரும். அந்த ஒன்று பெருசா அப்படி இருக்கு, இங்க வா. நீ இது யானை என்ன போ. ஓகே சார், போகும். பேர் வச்சது யாரு? ஆதம். இப்போ யானை இப்படின்னாலே நம்ம அதிகாரம் போச்சா? முந்தின ஆதாமால அடையாளம் போச்சு, அதிகாரம் போச்சு, ஏதேன் போச்சு. ஏதேன் தான் பரதேஸ். ஆனா பிந்தின ஆதாமால அடையாளம் கிடைச்சது, அதிகாரம் கிடைத்தது, பரதேசு கிடைத்தது. அந்த சால்வேதை நம்ம மேல போட்டிருக்கிறான். நீ நினைச்சுக்கோ, முந்தின ஆதாமால எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ஆமே, அது ஏதேன் அப்படியெல்லாம் கீழ்ப்படியுமா? அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நோவா. பேழைக்குள்ள எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. அப்போ நோவா ஏற்கனவே இடத்த வச்சிருப்பார். இது யானைக்கு, இது பூனைக்கு. அப்போ யானை இருக்கிற இடத்துல பூனை போய் இருக்கக்கூடாது. அப்போ நேராக உள்ள வந்துட்டு யானையை கூப்பிட்டு அதில் போய் நில்லு, அதில் நில்லுன்னா அங்கெங்கே அசையாத ஏற்கனவே போட்டு ஆடிட்டு இருக்கு, அதில் போய் நில்லு. சிங்கத்தை கூப்பிட்டு அதில் போய் உட்காந்துக்கும். அதுக்குள்ள எந்த மாதிரி பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்கள் உள்ளே இருக்கு. தேவனுடைய ஆளுகையில் எல்லா மிருகங்களும் வைக்கோலும் புல்லு தான் தின்னுட்டு இருந்துச்சு. இந்த பாவம் வந்ததும் ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டுச்சு. ஆமே, சொல்ல பார்க்குறாங்க. அதான் நாங்கள் பரலோகத்துக்கு போக யோசிக்கிறோம். அங்கே என்ன கிடையாது, நான்வெஜ் கிடையாது. தேவராஜ்யத்தில் ஆமே ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒருமை தின்மை. புலி ஆட்டை போல புல்லை தின்னும். இப்படிதான் பேழைக்குள்ள இருந்துச்சு. இது சாத்தியமாச்சு இல்ல? இதுதான் ஏதேன் லைஃப். மனுஷங்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. அதிகாரம் போனதும் இன்னைக்கு அதே மிருகத்தை பார்த்து வணங்குறான். நேத்து மிருகம் வணங்குச்சு ஆதாமா பார்த்து, ஜோடி ஜோடியா நிக்குது. ஏன்னா அவன் தேவனுடைய குமாரன். அந்த அதிகாரத்தை தான் இழந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும் அந்த பாரதீசையும் தேவ பிள்ளைக்கு திரும்ப தரதான் ஓ மேல அந்த சால்வையை போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவோ. இரண்டாவதாக ஆமென், அந்த பிறக்கிற யவன ஜனத்தினுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? அது 1 ராஜாக்கள் 19:21 சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆமென், தேவன் பிறப்பிக்கிற அல்லது தேவ சந்ததி, ஆண்டவருடைய சந்ததியினுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தனித்து ஓட மாட்டான். அவன் தனக்குண்டு ஸ்பிரிச்சுவல் மெண்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். அவன் தனித்து ஓட மாட்டான். ஈசாக்கு ஆபிரகாமும் இருவரும் ஒருமித்து பயணித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா மோசையோடு கூட. இந்த யோசுவாவுக்கு மோசே மரிக்கிறது வரைக்கும் யோசுவாவுக்கு பேரே என்ன அப்படின்னா மோசேயின் ஊழியக்காரன். எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் எலிசாவுக்கு பேரே என்ன தெரியுமா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆனால் நீங்க கவனிச்சீங்கன்னா ஆபிரகாமோட ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் பெருசு. மோசே கொண்டு செய்ததை விட யோசுவாவை கொண்டு செஞ்சது பெருசு.
ஆமே, மோசே சொல்லும்போது சமுத்திரம் மட்டும்தான் விலகுச்சு. ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் தண்ணி மேல மட்டும் இல்ல, சூரியன் மேல அதிகாரம் கொடுத்தார். அடுத்த தலைமுறைக்கு ஆனால் அவனுடைய பயணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா? தாழ்மையை கற்றுக்கொள்ள. பவுல் அப்போஸ்தலர்கள்லயே படிச்ச ஒரு பர்சன் உண்டுன்னா அது யாருதான்? பவுல் தான். ஆனா அந்த பவுல் ஆமென் தனக்கான சீசன் ஓபன் ஆகிறது வரைக்கும் ஆமென் பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை போய் சந்தித்து ஆமென் அந்த வேளை வரும் வரைக்கும் அடங்கி இருக்கிறான். ஆமென். அவங்க பேசும்போது நீங்க ஸ்கூலுக்கே போகல, ஆமாம் நான் படிக்கும்போது நீங்கள் வெளியே விளையாடிட்டு இருந்தீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லலை. அவங்க இப்படி உட்காந்துருக்கிற ஒன்றுமே தெரியாதது மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எனக்கு தெரியாத வசனம் இந்த 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 இதே இருக்கக்கூடாது. கடைசி வரை கற்றுக்கொள்ளுகிறவர்களா, கடைசி வரை ஒருமித்து. ஆமென். அவனுக்கு 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 ஓட்டத்தை பாருங்க. ஆமாம். அப்போ கேட்கலாம், எனக்கு சரியான ஸ்பிரிச்சுவல் மென்டர் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை. கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளுங்க. நீங்கள் வைக்க வேண்டியதுக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராக் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இணைப்பார். ஆமாம். பெற்றோரை வைத்திருப்பார், பெற்றோரை வைத்திருப்பார், சபை ஊழியர்களை வைத்திருப்பார், மூப்பர்களை வைத்திருப்பார். கர்த்தர் நம்முடைய ஆவியோடு இசைந்து நம்மை புரிந்து தகப்பனை போல நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம யாரை நம்முடைய லீடரா செட் பண்றோம், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனிதர்கள் விசேஷமாய் யங்ஸ்டர்ஸ் லீடர்ஸை ஆமென் சினிமாவில் தேடுறாங்க, ஸ்போர்ட்ஸில் தேடுறாங்க, அரசியல்ல தேடுறாங்க. ஆமென். ஏதோ ஒரு பக்கத்தை, தங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் தெளிவா சொல்றார். ஆமென். நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம் அல்லவா, அதை வாழ்ந்து காட்டுறாங்க பாருங்க, அவர்களை பின்பற்றுங்கள். என்னைக்குமே அப்படிதான். ஒரு தேவ பிள்ளை பைபிள் காட்டுற மார்க்கத்தை விட்டு வேறு ஒன்றை பின்பற்ற ஆரம்பிக்கிறானா அவன் எல்லாவற்றையும் இழக்க போகிறான் என்று அர்த்தம். அந்த இளைய குமாரனை பாருங்க, அவன் தகப்பனுக்கு கீழ் இருக்கு, அவனுக்கு விருப்பம் இல்லை. அது ஏன் விருப்பம் இல்லைன்னா, தகப்பனுக்கு கீழே இருந்தா எல்லாம் பண்ண முடியாது. ஆமே ஆமே. நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்பா இருக்கிறது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே. நம்ம நினைச்ச லைஃப் வாழ முடியுமா? வாழ முடியாது. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அவர் நினைச்ச லைஃப் தான் வாழ முடியும். ஏன்னா மூத்த குமாரனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தெரியல. அப்ப ஃப்ரெண்ட்ஸு கூட என்னை போயிட்டு வாட்டா, வீட்டில் இரு, இதெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் தான் யாரு தெரியுமா? இளையகுமாரன். பார்த்தார், இது அலைக்கு ஆகாது அப்பா, அந்த சொத்தை பிரித்து தந்தீங்கன்னா காலமெல்லாம் உங்க காலையே கிடப்பேன். நம்பவே கூடாது. அவ்வளோதான். ஆமே. சொத்தை பிரித்து கொடுத்தோன்னு போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். எங்க போயிட்டான்? வேதம் சொல்கிற தூரமா போனான். ஏன்னா அவன் நினைச்ச வாழ்க்கையை வாழ, தாங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழன்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க இந்த லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க. ஆமே. நான் நினைச்ச ஒரு வாழ்க்கை, ஆனா அவர் செய்ததை நினைச்ச போது இதுக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வரான் பாருங்க. அந்த இளையகுமாரன் போய் எங்க போய் நின்னான் தெரியுமா? இந்த உவமையை சொன்னது வேற யாரும் கிடையாது, இயேசுவே சொன்னார். பன்றி மேய்க்கிற யூதன் செய்யாத வேலை ஆண்டவர் சொல்லும்போது அவன் போய் அந்த வீட்டு வேலை செஞ்சான். இப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் எங்க கொண்டு வர்றாருன்னா, யூதன் செய்யவே மாட்டான், அந்த வேலையை செய்யவே மாட்டான். அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் எதை மேய்க்க மாட்டான் தெரியுமா? பன்றி. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ நினைச்ச வாழ்க்கை வாழ போற பாரு, கடைசியில் நீ எங்க நிப்ப தெரியுமா? சத்துரு நினைச்ச வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருப்ப. சத்துருவுக்கு எங்க போகணும்னு ஆசை தெரியுமா? 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள் இருந்ததே. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட கேட்கும், காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்க வந்துட்டீங்களா? அவன் என்ன பண்ணணும்? அந்த பண்டிகைகளுக்குள்ள இதுதான். அப்போ அதான் அவன் நினைக்கிற லைஃப்.
நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சத்துரு நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அன்பு வாலிப பிள்ளைகளே, உன் லைஃப் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் தம்மிடத்திலே தம்முடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமே, அந்த புத்திர ஸ்வீகாரம் உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கட்டும். நான் பிள்ளை, நாம் பாடுவோமே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான். நீங்க நான் பிள்ளைங்கிற அந்த உணர்வே உங்களுக்கு பெரிய டெலிவரன்ஸ் கொடுக்கும். நான் அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, பிள்ளை, நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான். ஆதாம் தேவனுடைய குமாரன். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அதுதான் ஆண்டவர் என்ன வச்சது. அவன் நிக்க மாட்டேன்னு சொன்னதும் அடுத்து யாருமே நிக்கல. இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் என்கிறார். இஸ்ரவேலி சேராதே போகிறது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே தம்முடைய நேசகுமாரன், அவருக்கு சமமானவர் அப்படி பார்க்கிறார். நாம யாரை அனுப்புவேன்? நான் நினைக்கிறேன் ஜீசஸ் அப்படி பிதாவை தட்டியிருப்பார். உடனே தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இயேசு கிறிஸ்து ரெடி ஆகும் போது, பொதுவாக இயேசு அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தார்னா மூப்பர்கள் எல்லாம் கிரீடத்தை கலத்துவாங்க. இப்போ இயேசு என்ன அங்க உட்கார வைக்க, அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கலத்துறார். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அப்படி ஒவ்வொன்னா கலத்தி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கலத்தி வைக்கிறார். எல்லாரும் பார்ப்பாங்க, இவரையும் அப்படி பண்றாரு. நம்ம இவரை கனப்படுத்தி நம்ம கிரீடத்தை கழட்டும் போது இவர் யார் ஆனர் பண்றாரு, யாருக்காக இதை செய்யறாரு அப்படி பார்க்கும்போது, அப்படியே கீழே உற்று பார்க்கும்போது, இதோ பூமியின் கடையாந்திரத்துல ஊரு பேரு தெரியாம, ஆபிரகாம் என் பிதாவும் அல்ல, ஆமே நம் இஸ்ரவேலர் அல்ல, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பு நமக்கு ஒரு ஜேர்னி ஆண்டவர் ஓபன் பண்றார். அதனாலதான் அடங்கி இருக்க பழகணும். ஸ்பிரிச்சுவல் மெண்டர்ஸ், அவன் ஆலோசனையை தள்ளி விடுகிறவர்களாய். எங்களுக்கு தெரியும் முதல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்க பெரிய ஸ்பிரிச்சுவல் மெண்டர்ஸ் யார் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ். அடுத்து எந்த சர்ச் போறோமோ சர்ச் பாஸ்டர்ஸ், ஊழியர்கள். அடுத்து நமக்கு மேல ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரை கூட கனெக்ட் பண்ண விடுவார். சம் லீடர்ஸ், அப்புறமா சில பெரியவங்க, சில நேரத்தில் நல்ல நண்பர்களை கூட ஆண்டவர் சேர்ப்பார். நல்ல நண்பர்கள், நம்ம யாரோட ஐக்கியம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமே, இன்னைக்கு அநேகர் இடர்றாங்க. பொதுவாகவே பாருங்க, ரொம்ப இந்த ஸ்கூல்லேயே பாருங்க, ரொம்ப நீதிமான இருக்கிறவன யாருமே அவங்க கூட சேர மாட்டார். நான் நீதிமானலாம் கிடையாது, ஸ்கூலில் நல்ல ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் இந்த பசங்க சம்டைம்ஸ் வந்து சினிமாவுக்கு போவாங்க பாருங்க, அப்போ என்ன சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் எங்கே போக மாட்டேன் தெரியுமா, தியேட்டர் போக மாட்டேன். ஆனால் அந்த இடம் வரும்போது நம்மளை என்ன, அப்போ நம்ம ஒரு காரியத்தில் இல்லைன்னதும் நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கழட்டி விடுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. ஆமே, அதாவது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போதும் அந்த பெற்றோருக்கு ஒரு எந்த பெற்றோராவது பிள்ளை கையில் வச்சுட்டு, என் பிள்ளை ஆண்டவர் எப்படியாவது எல்கேஜியில் சேர்க்கணும் அப்படி ஜோம் பண்ணுவாங்களே, இல்லை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், நிலாவுக்கு போகணும், பின்னாடி நானும் போகணும். சரி, இந்த மாதிரி தான் அவங்களுடைய விருப்பம் இருக்கும். எல்கேஜி சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, அவங்க எண்ணமே மேலே தான் இருக்கும். அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா, எவ்வளோ மேன்மையை வச்சிருக்கிறார். சாத்தா அவருடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு வரணும், பன்றி கூட்டத்தில் கொண்டு வரணும். அவன் கூட்டம் கொண்டு வந்து எதுக்காக அவனை ஏங்க வைக்கணும் தெரியுமா, தவிடு.
அது கிடைக்கலன்னு வரும்போது தான் அப்பா வீட்டு சாப்பாடு நினைக்கிறான். அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்குப்பா. அங்கே என்ன கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது, என்ன டேஸ்டாக இருக்கும் தெரியுமா? அங்கே சாப்பாடு இருக்கு, இங்கே நீ வந்து எதை எங்கிட்டு இருக்க? அவன் என்கிட்ட பேச மாட்டேங்க. தவிடு நீ கொஞ்சம் திரும்பி அப்பா மேன்மையா வச்சிருக்கிறார். ஒரு எவ்வளவு ஜனம் இதுல இருந்து எழும்பணும். தகப்பனோடு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைஞ்சிரும். ஆமே. ஆனா சில பெற்றோர் இருக்கிறாங்க பாருங்க, மேக்சிமம் பிள்ளைங்க கதையை முடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அது நமக்கு தெரியும். உடனே நீங்க வந்துடுவோம், அது எங்க பெற்றோர் அப்படிதான். அதாவது நான் பண்ற தப்புன்னு ஒருத்தங்க சொல்றது எனக்கு வலிக்குதுன்னா, ஆமே, நான் தான் என்ன மாத்திக்கணும். ஆமே. பொதுவாகவே பாருங்க, இந்த பிள்ளைங்க லவ் பண்ணுவாங்க பாருங்க, அப்போ அவங்களுக்கு மேக்சிமம் வில்லன்கள் யாராக தான் இருப்பாங்க தெரியுமா? பாருங்க, பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நண்பர்கள் அவங்களுக்கு வந்து தூதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் தூது விடுவாங்க. லெட்டராக இருக்கா கொடுக்கறதுக்கு, அந்த நண்பர் மட்டும் இல்லைன்னா அந்த டைம் அப்படி வில்லங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களால தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃபேவர் அங்கிருந்து கிடைச்சிட்டு. எலிசா மேல சால்வை போட்டாச்சு, இனி எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க எலியாவே, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இயேசு சொல்லுவார்ல, பரிசுத்தாய் வர்றது வரைக்கும் நீ போயிடக்கூடாது, அவர் ஒன்று கைட் பண்ணுவார். நமக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். நேரம் போகிறதுனால இன்னொரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிற. 3வது, தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறவன். தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறவன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 2, 4, 6 வசனங்கள்ல எலியா வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போவார். கில்கால், பெத்தேல், அப்புறமா யோர்தான். அங்கெல்லாம் போகும்போது எலிசா கிட்ட சொல்ல, நீ இங்கே இரு, நீ இங்கே இருன்னு. இல்லை, கூட பயணிக்கணும்னு தீர்மானிச்சுட்டேன், நான் உறுதியா இருப்பேன். எலியாவே வேண்டான்னு சொன்னாலும் உறுதியா இருப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவன். உறுதியாய் இருக்கிற தலைமுறை தான் அபிஷேகத்தை சுமக்கும். ஆமே. இப்ப நான் என்ன சொன்னேன்? உறுதியாய் இருக்கிறவன் தான் எதை சுமப்பான்? அபிஷேகத்தை சுமப்பான். ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். என்ன கேட்டேன்? உம்முடைய மகிமையை பார்க்கணும். சங்கீதம் 27:4 எடுக்க வேண்டாம், இது தாவீது கேட்டார் அல்லவா? சங்கீதம் 63:2 என்ன சொல்றார்? இப்படி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கேட்டேன் அப்படின்னார். கேட்டதுல உறுதியா இருந்தான். அடுத்த சங்கீதத்தில் அடுத்த சாட்சி எழுத வைக்கிறார், கண்டேன். ஆமே. கேட்டேன் சொல்லுங்க, கேட்டேன், கண்டேன். ஆமா. கேட்கிறதுல உறுதியா இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு வேற கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன ஜெபம்? தேசத்துக்காக, ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்கும். நாளைக்கு என்ன ஜெபம்? தொழிலுக்கு, ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வாதம். நாளை கழிச்சு என்ன ஜெபம்? அபிஷேகத்துக்கு, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி கவிழ்ந்து விழுந்து. அடுத்த நாள் எதுக்காக ஜெபம்? அடுத்த நாள் வந்து சுகத்துக்காக ஜெபம், ஆண்டவரே இந்த கைவலிக்கு. ஆண்டவரே, நம்ம இப்படி மாத்திட்டே இருப்போம். ஒன்றில் உறுதியா இருக்கிறோமா? நான் ஒன்றை நான் கேட்டேன், அது கேட்டேன் சொன்னவன் ஒரு நாள் சாட்சி சொல்லுவான், நான் கண்டேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் அபிஷேகம் போன ஆகஸ்ட்ல கேட்டது, இனி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஆகஸ்ட்ல 5 நாள் வரட்டு. இன்னும் கேட்டு உறுதியா தான். எலிசாக்கு எலியா நோ சொன்னது ஒரே காரியத்துக்கு தான், என் கூட வராதுன்னாரு. ஆமென். சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கணும்னு இயேசு யாரையும் எதிர்பார்க்கல, யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பலன் இல்லை தெரியுமா? பரிசுத்தாவின் பலன் இல்லை. அதனால நீங்க போயிருவீங்கன்னு சொல்லும் போது அது ஆண்டவர் வந்து ஒரு குறைய, அதாவது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வைங்கள, என்கிட்ட வெளிப்படுகிற குறைய
ஒரு குறையா பார்க்காத ஒரு உள்ளம்தான் என் ஆண்டவருடைய அன்பு. ஆனாலும் இந்த இடத்துல தான் ஒருத்தனுக்குள்ள இருக்கிற லவ் இருக்கு தெரியுமா, அது ஒரு பலன். ஒருத்தன் வந்து நிக்கிறான் அன்எக்ஸ்பெக்டட். ஜீசஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இருந்தா சொல்லியிருப்பார்ல, நீங்க எல்லாரும் போயிருவீங்க, ஒருத்தன் மட்டும் காட்டி கொடுப்பான்னு சொன்னவர் ஒருத்தன் மட்டும் நிப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி அவரை வந்து கவரணும்னு அவர் விரும்புறார். அப்படி சிலுவையில் அப்படி பார்க்கும்போது யோவான் நிற்கிறான். அப்பவே டிசைட் பண்ணிடுவார், நீ நாளைக்கு பத்ம தீவில் இருக்கும்போது நான் வந்து நிற்பேன் உனக்காக. ஆமென் ஆமென். பார்க்கலாமா, லவ் போட்டி போடலாமா? நீ வந்து நின்று ஸ்கோர் பண்ற, நான் வந்து நிற்பேன் பாரு உன் கூட. ஹல்லேலூயா ஆமென். அப்படி இது ஆண்டவருடைய சாப்டர்ல எல்லாம் வந்துட்டான். இதான் லவ்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ரென்த் இல்லையா, ஜீசஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லாத பலன் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாத தைரியம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாத ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தீர்மானத்தில் வருது. 4வது மேலானதின் மேல் வாஞ்சை. 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் இங்க வேற நான் போறேன்பா, அங்கேயும் வரணும்னு நிக்காத. ஆமென். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி, எனக்கு இரட்டிப்பாய் மேலானது. இன்னைக்கு இருக்கிறவங்க, இன்னைக்கு நம்ம உங்க ஆசை என்ன அப்படி கேட்டா எது நம்முடைய ஆசை? வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்க ஆசை என்ன? உங்க ஆசை என்ன? என்ன விரும்புறீங்க? என்ன விரும்புறோம்? நம்ம தலைமுறையினுடைய ஆசை என்ன? பிள்ளைங்கிட்ட அடிக்கடி கேட்கணும், பெற்றோர் கேட்கணும். அதுக்குன்னு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகிட்ட போய் கேட்காத ஆசை என்ன, கல்யாணத்தை கேட்டீங்களா, இல்ல பேசாம இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால கேட்காதீங்க. ஆமா. ஆனா இப்போ நீங்க அடுத்த தலைமுறை வளர்த்து உங்க ஆசை என்ன? அது பூமிக்குரியதை சொல்லுச்சுன்னா நீங்க மேலானதை குறித்து அதுக்கு சொல்லிட்டே இருங்க. அதுதான் அந்த தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அதிகமாய் பழக்கப்படுத்தணும். இந்த மாதிரி விபிஎஸ், கிட்ஸ் ஃபெஸ்ட், சண்டே ஸ்கூல், கிட்ஸ் மீட்டிங் இதெல்லாம் வைக்கிறது ஏதோ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற அதே நேரத்தில் அது நடுவில் சில காரியங்கள், இந்த புட்டுக்கிடையில் தேங்காய் வைக்கிறது மாதிரி சில காரியங்கள் வந்து அங்கே விதைக்கப்பட்டதனுடைய ரிசல்ட்டு தான். நீங்கள் அந்த ஹைலைட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க, உங்கள் முகெல்லாம் சிரிச்சிட்டு இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் கண்ணு நிறைஞ்சிருக்கும். ஆமே, இதான் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள அதுக்கு அதெல்லாம் என்ன வேணாலும் எப்படி இந்த தலைமுறைய ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். என்னப்பா உனக்கு வேணும்? ஆமே, எனக்கு நீங்க உங்ககிட்ட வெளிப்பட்ட அந்த வரத்தை விட 2 மடங்கு. ஆமே, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதுல ஒண்ணு, எங்க அப்பா உங்களை லவ் பண்ணதை விட 2 மடங்கு. ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் பார்த்தது தான். நிறைய ஊழியர்கள்ட்ட பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம் ஆல்மோஸ்ட். ஆனா எங்க அப்பா கூட பார்த்ததுல இப்படி லவ்ல ஸ்கோர் பண்ணவர் எங்க அப்பா. அப்படி அந்த லவ் வேற. அது பார்த்து தான் ஏங்கி தான் உண்மை அதிகம் நேசிக்க பாட்டாண்டவர் கொடுத்தாங்க. உண்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஆண்டவர் நேசிக்கணும். இங்க பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒருத்தன் லவ் ஜாஸ்தியானதும் போய் நிக்கிறானா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. என்ன வேணும்? 2 மடங்கு. சூறை செடி அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாதுன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் 2 அத்தனையா ஊட்டப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 2 அத்தனையா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐந்தாவதாக அந்த எவ்வளவு ஜனத்தினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13-14.
பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய், ஹல்லேலூயா, எலியாவே மூடிட்டு போக பார்த்தீங்களே எலியாவே, அதை நீ போட்டுட்டு போனோம். அவன் சால்வை எடுக்கிறான். யோர்தான் கரையிலே நின்று, ஆமென், எலியாவிலிருந்து கீழ் சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அதன் அர்த்தம் அவன் யாரை தேடல, அவன் எலியாவை தேடல. யாரை தேடுறான்? எலியாவின் தேவனை தேடுகிறான். நம்முடைய தலைமுறை நம்மை தேடுவதை விட்டு கர்த்தரை தேட பழகணும். ஹல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் சொல்லும் போது ஈசாக்கு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் தேட ஆரம்பிச்சுட்டான். பாத்தீங்களா? இப்ப அப்பாவுக்கு பலன் வந்துட்டு, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ தேடிட்ட பத்தியா? இனி நானே கத்திய ஓங்கினாலும் உன் மேல கீறல் விட மாட்டார். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்படி ஓடுறான். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா கேட்ட சாட்சி என்ன? 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே 2 ராஜாக்கள் 2:12 எலிசா சொல்லுவார், அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இப்ப எலிசா ஓட்ட முடிய போகுது, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல. அவர் ஒரு வியாதியில ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முடிவை வச்சிருப்பார். அதாவது அக்கிரமத்தினால வியாதி வரும், அக்கிரமத்தினால மட்டும் வியாதி வராது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முடிவை வச்சிருப்பார். எலியாவுக்கு முடிவு என்ன? ரதம் வந்து எலியாவை விட 2 மடங்கு ஓடினது யாரு? எலிசா. ஆனா எலிசாவுக்கு எப்படிதான் முடிவு வச்சிருந்தார் தெரியுமா? வியாதி. 2 ராஜாக்கள் 13:14 இருக்கிறது. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான, அதனால எல்லாத்தையுமே தண்டனையா பார்க்க கூடாது. புரிஞ்சா? சில என்ன தெரியுமா, இறந்துட்டாங்கன்னா சாத்தான் விளையாடிட்டான். மரணத்தின் திறவுகள் சாத்தான் கையில கிடையாது. மரணத்தின் அதிகாரி அப்படிலாம் சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரா ஒப்பு கொடுப்பார் பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த அரிக்கட்டு கட்டும் போது சில கதிர்கள் விழும் தெரியுமா? எடுத்துட்டு போன்னு. இந்த பறவை சாத்தானை குறித்து இயேசு என்ன சொல்வார்? வழியருகே நல்ல நிலத்துல விழுந்த விதைய எது தொடாது தெரியுமா? பறவை தொடாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. அது வழி அருகே விழுந்த விதையை கொத்திட்டு போகும். தேவனால் தள்ளப்படுறான் தெரியுமா? அவனுக்கு அவன் அதிகாரி. இல்லைன்னா நம்மள இருப்போமாங்க. இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதை தாண்டி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா மரணத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அதனாலதான் டொமிஷியன் யோவானை அழிக்கணும்னு நினைச்சு பத்மதீவில் தூக்கி போடும்போது யோவானுக்கு அவர் தம்முடைய கையை காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு யோவானே, மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? நீ எங்க சாகணும், எப்ப சாகணும், எப்படி சாகணும் தீர்மானிக்கிறது சத்துரு அல்ல, மரணத்தை ஜெயித்த நான். ஆமென். இப்போ எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து, சிலர் விழுந்து அழுறதுலே போயிரும். போய் தள்ளி நின்று அழக்கூடாதா? ஐயோ போயிட்டீங்களா, முடிஞ்சு. விழுந்து அழுறதுலே, விழுந்து அழுது என்ன வேர்டு சொல்றான் பாருங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தை, என் தகப்பனே, என் தகப்பனே. ஓ இஸ்ரவேலுக்கு ரதமும். அதன் சாட்சி எலியாவோடு முடியாது, அடுத்த தலைமுறைக்கும் தொடரும். இவங்க அப்பா இருந்த காலத்துல இந்த வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அவன் பிள்ளை காலத்துல பாத்திர சத்தம் கேக்குது.
அப்படி இருக்கக்கூடாது. உங்க வீடு மாறுதா, விழுந்து கிடங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, எலியா கேட்ட சாட்சி, எலிசா கேட்டது போல ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின சாட்சி தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் நிக்கணும். இவங்க அப்பா ஜெபம் பண்ணார். ஆமே. கடந்த நாள்ல ஒருத்தங்க சொன்னாங்க, சரி இப்ப எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும். என்ன பிரதர்? இல்லை எங்க அப்பா காலையிலேயே ஜெபம் பண்ணிடுவாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் அவர் விட்டுட்டு போனார். ஆமே. ஆனா நீங்க இருக்கிறத பார்த்தா அவர் மேக்சிமம் அவர் இருந்து உங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. ஆமே. அன்னைக்கு கேட்ட சாட்சி இதான் யவன ஜனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேலுக்கு. இவன் எலியாவை பார்த்து சொன்ன, இஸ்ரவேலுக்கு நீ எதை எதை பார்த்து பிரமித்து சொல்லுகிறாயோ நாளைக்கு அதெல்லாம் உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு. அதுதான் யவன ஜனம். நேரம் பறக்குது, டைம் பார்க்க. ஆமே. இங்க ஜெபிக்க போகிறோம். ஒரே வாழ்க்கை. எலியாவை மாதிரி அனைத்தையும் கொடுக்கிற ஒரு யவன ஜனம் எழும்பட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவோ glory. ஆமென். தீபத்தின் தீரியாய் எடுத்தால் கொள்ளோ கல்வாரி ஸ்நேகம் கரை தீடுமே. இந்த ஆராதனை வேளையில உண்மையா எலிசாவை போல ஒரு அர்ப்பணிப்பு செய்ய விரும்புகிறவங்க மட்டும் உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எலிசாவை போல ஒரு அர்ப்பணிப்பு செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு விஷயம் கூட, அற்பமான வாழ்வு அற்பமான வாழ்வு அனைத்தையும் தந்தே அனைத்தையும் தந்தே நாதானின் ஸ்நேகம் அது பெருகும் போது உறுதியான தீர்மானம் எடுக்க முடியும், உடன் பயணிக்க முடியும், மேலானதை வாஞ்சிக்க முடியும். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். கடைசியா சொல்லுமா, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு ஆண்டவரே. நான் நினைச்சேன் நான் உங்க பிளான்லயே இல்லைன்னு, ஆனா நான் இருக்கும் இடம் வரை தேடி வந்தீரே. என் தீபத்தை எரிய வச்சீங்களே, எரிந்து கொண்டிருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை.
எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே ரபா மாமலா கரபா மாமலா கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி பலியாக காணிக்கையாக பலியாக காணிக்கையாக படைத்தேடு. எவ்வளவு ஜனம் பிறக்கட்டும், வாலிபனே எழும்பு, சகோதரா சகோதரி எழும்பு. ஓரா பாக்கா ரபா சத்தனலரா, என்னை ஏற்றுக்கொள்ளோ, என்னை ஏற்றுக்கொள்ளோ இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளோ. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதினோ, இன்னல் துன்பம் இன்பமா, இன்னல் துன்பம் எப்பொழுது இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் ஆமே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஹல்லேலூயா. அந்த நாடு எந்த நோட்டம், ஆமே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு உமக்கு ஒரு ஜனம், உமக்கு ஒரு எவ்வள ஜனம். ஓ ரமா மாமாது இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவர். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த முடிவு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆவியானவரே என்னை நடத்தி செல்லுங்க, என்னை நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, எலியா எலிசா கிட்ட நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்டது யோர்தானை கடந்த பிறகு. சில காரியத்தை கடந்தாதான் நமக்கு அந்த மேலான எண்ணமே வரும். இன்னும் எனக்குள்ள இந்த பூமிக்குரியது தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னா, என் முன்னாடி இருக்கிற யோர்தானை கடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எலியா சப்போர்ட் பண்ணார்ல, எலியா தான் ஃபர்ஸ்ட் சால்வி எடுத்து அடித்தார். ஏன்னா நீங்க தான் இதை கடக்க பண்ணணும். பாரங்களால் அழுத்தப்படுறீங்களா? எனக்கு கடக்க, இதை கடக்க கிருபை தான். என் மேல நீங்க போட்ட சால்வைக்காக நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்வீங்களா? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவருடைய சால்வை என் மேல் போடப்பட்டிருக்கிறதை உணர்ந்தவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி, என் மேல் நீர் போட்ட சால்வைக்காக நன்றி. இது கீழே விழ நான் விட மாட்டேன். இதை என் கையில எடுப்பே, மீண்டும் யோர்தானை கடப்பே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே நன்றி. இந்த நல்ல
வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவர், நீர் எதிர்பார்க்கிறதை எவ்வன ஜனமாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி நிறுத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடு இடைப்படட்டும், பேசட்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட கிருபை தாரும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். 5 மாதங்கள் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. 6வது மாதம், புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.